Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject distributed computing for UNIST exam November-December 2025. The subject code is CS3551 and it is 2021 regulation. In this video, we will see unit-wise discussion, important question discussion and question paper discussion for this particular subject distributed computing. So before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2021 ரெகுலேஷன்ல இருக்கு. அண்ட் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் இல்ல, பட் லிட்டில் பிட் ட்ரிக்கியான சப்ஜெக்ட் தான். ஏன்னா இதுல நிறைய அல்காரிதம்ஸ் படிப்பீங்க. The first thing is you will not be able to know which algorithm you have to concentrate. So நிறைய அல்காரிதம்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பார்ட் சி கொஸ்டின்ஸ், எந்த ஏரியால இருந்து பார்ட் சி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ரைட்? சோ மத்தபடி நான் சொல்ற கொஸ்டின்ஸ் சாய்ஸ் இல்லாம படிச்சீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ல நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும், ரைட்? அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல I've given the UNIST question papers for this particular subject and prescribed author book link கொடுத்திருக்கேன். கண்டிப்பா அந்த புக் யூஸ் பண்ணி படிங்க so that you can score more marks. So with this we will start this particular subject. So unit wise discussionல first unit வந்து பாத்தீங்கன்னா introduction. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா distributed computing ஓட introduction இருக்கும். So நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. இதுல மெயின் இம்பார்ட்டன்டான ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிசைன் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ். அது வந்து ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் அண்ட் as well as பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் கம்யூனிகேஷன். இதுக்கு வந்து டிசைன் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க, right? And very important part is the message passing system. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான key areas. And similarly வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த global state of a distributed system, just what is what தெரிஞ்சுக்கோங்க. And இந்த சப்ஜெக்ட்ல as I said before part C நம்ம predict பண்ண முடியாது, but யூனிட் 4 யூனிட் 5 ல இருந்து கண்டிப்பா ஒரு 80% சான்ஸ் இருக்கு யூனிட் 4 யூனிட் 5 ல இருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் சி வரும். பட் யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 3 ல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அது வந்து சினாரியோ பேஸ்ட் क्वेश्चनல கண்டிப்பா கேட்கும். அண்ட் பார்ட் சி ல கண்டிப்பா சினாரியோ பேஸ்ட் क्वेश्चंस தான் இருக்கும், ரைட்? ஏதாவது ஒரு சினாரியோ கொடுத்துட்டு அதுக்கு இந்த அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதுல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கம்ப்யூட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற கான்செப்ட்ல क्वेश्चंस இருக்கும், ரைட்? சோ படிக்கும் போதே டிஸ்ட்ரிபியூஷன் கம்ப்யூட்டிங் என்னன்னு புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் क्वेश्चंस ஈஸியா உங்களால ஹேண்டில் பண்ண முடியும், ரைட்? சோ யூனிட் 1 ல வந்து நீங்க கன்ஃபார்மா இந்த 3 क्वेश्चंस, ரைட்? மெசேஜ் பாசிங் சிஸ்டம், டிசைன் சேலஞ்சஸ் இன் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் அண்ட் as well as distributed communication, primitives of distributed communication, இத நல்லா பாத்தீங்கன்னாவே போதும். global state of distribution system what is what தெரிஞ்சுக்கும். அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப வாஸ்டா இருக்கும் சிலபஸ். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டிய ஏரியா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்னாப்ஷாட் ரெக்கார்டிங் அல்காரிதம்ஸ். ஸ்னாப்ஷாட்னா என்ன, அது பேஸ் பண்ணிருக்குன்னா அல்காரிதம்ஸ். அண்ட் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் அல்காரிதம்ஸ் ஃபார் FIFO சேனல்ஸ். இந்த ஸ்னாப்ஷாட் கான்செப்ட்ல கண்டிப்பா ஒரு क्वेश्चन இருக்கும். சோ இதுல நிறைய क्वेश्चंस நீங்க படிக்கிற மாதிரி யூனிட் 2 ல. பட் இந்த ஸ்னாப்ஷாட் அல்காரிதம், ஸ்னாப்ஷாட்னா என்ன அப்படின்றத தெளிவா படிச்சீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களால ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும். And apart from it, in the physical log synchronization, the message ordering and group communication, and in the synchronous and asynchronous communication, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான key areas. And unit 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சோ இங்க வந்து நிறைய அல்காரிதம்ஸ் படிப்பீங்க. சோ என்ன அல்காரிதம்ஸ் நம்ம விடலாம் அப்படின்றது உங்களுக்கு சேலஞ்சா இருக்கும் கன்ஃபார்மா. சோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த லாம்போர்ட்ஸ் அல்காரிதம், Ricketts Agarwal's algorithm, Agarwala's algorithm, right? And similarly வந்து பாத்தீங்கன்னா இந்த Chandy-Mishra hash algorithm, இதெல்லாம் வந்து கன்ஃபார்மா கேட்கக்கூடிய क्वेश्चंस. and similarly பாத்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் ஆஃப் டெட்லாக்ஸ் இதெல்லாம் கன்ஃபார்மா படிச்சிருங்க. டோக்கன் பேஸ்ட் அல்காரிதம் இது வந்து பார்க்க முடியல அப்படின்னா கூட இந்த क्वेश्चंस எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்? சோ சின்ன யூனிட் தான் யூனிட் 3, பட் ஆனா ரொம்ப சேலஞ்சிங்கான யூனிட். யூ ஹேவ் டு ஸ்டடி லாட் ஆஃப் algorithms. And similarly unit 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 4 ல இந்த செக் பாயிண்ட் பேஸ்ட் क्वेश्चंस வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செக் பாயிண்ட்னா என்ன,
செக் பாயிண்ட் பேஸ்ட் ரிகவரினா என்ன, செக் பாயிண்ட் அல்காரிதம்ஸ்னா என்ன, ரைட்? என்னென்ன அல்காரிதம்ஸ் இருக்கு, அதெல்லாமே ரொம்ப ரொம்ப கீ ஏரியாஸ். அதனால இந்த செக் பாயிண்டிங் அண்ட் ரோல் பேக் ரிகவரியை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் சிமிலர்லி இந்த ஃபெயில் ஃப்ரீ அக்ரிமெண்ட் என்ன, ஃபெயில் ஃப்ரீ சிஸ்டம், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கன்ஃபார்மா இந்த 2 கொஸ்டின் படிச்சீங்கன்னாவே மோர் தென் எனஃப் யூனிட் 4ல. பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்காரிதம்ஸ் வரதுனால இன்னும் 2 கொஸ்டின் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய அல்காரிதம்ஸ் இதுலயும் படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங் அல்காரிதம். இந்த செக் பாயிண்டிங் அல்காரிதம்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோஆர்டினேட்டிங் அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்க்ரனஸ் அசிங்க்ரனஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், ரைட்? அல்காரிதம் ஃபார் சிங்க்ரனஸ் செக் பாயிண்டிங், இதெல்லாம் ரொம்ப கீ ஏரியாஸ். அப்போ ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சீங்கன்னா போதும். அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான யூனிட். பட் ஆனா கன்ஃபார்மா பார்ட் சில நிறைய சான்ஸ் இருக்கு யூனிட் 5ல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு. ஏன்னா சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வரும், அதுல கிளவுட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாடல்ஸ் என்ன, ரைட்? கிளவுட் கம்ப்யூட்டிங் டெப்ளாய்மெண்ட் மாடல்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் சர்வீஸ் மாடல்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் சர்வீசஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், என்னென்ன சர்வீசஸ் இருக்கு, என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, ரைட்? ஸ்டோரேஜ் சர்வீசஸ் என்ன, அப்ளிகேஷன் சர்வீசஸ் என்ன, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கீ ஏரியாஸ் இன் யூனிட் 5, ரைட்? சோ அப்போ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கும் ஐ ஹவ் given only 4 questions. அந்த 4 questions நல்லா படிச்சீங்கன்னாவே that is more than enough, right? And prescribed author book வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷென்கல்யாணி அஜய் அண்ட் முகேஷ் சின்ஹால் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங், இந்த புக் வந்து நான் டவுன்லோடபிள் லிங்கா கொடுத்திருக்கேன். கண்டிப்பா அந்த புக் யூஸ் பண்ணி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்? அண்ட் அபார்ட் ஃப்ரம் இட் ஐ ஹவ் ஆல்சோ given Ananisti question papers as a downloadable link. So now you will see important question discussion. Important question discussionல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1ல ஷோர் ஷார்ட்டா இந்த ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சிருக்கணும். இந்த 3 கொஸ்டின் படிச்சாவே போதும் யூனிட் 1ல பொறுத்த வரைக்கும். பட் இது வந்து குளோபல் ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வாட் இஸ் வாட்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்? சோ அப்போ டிசைன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ், அதோட இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ், ரைட்? டிஸ்ட்ரிபியூஷன் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ் உடைய issues and challenges கன்ஃபார்மா கேட்கக்கூடிய கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் சிமிலர்லி டிஸ்ட்ரிபியூட்டட் கம்யூனிகேஷன், என்னென்ன பிரிமிட்டிவ்ஸ் இருக்கு, பிளாக்கிங், நான் பிளாக்கிங், சிங்க்ரனஸ் அசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்யூனிகேஷன் கேட்கலாம். அண்ட் மெசேஜ் பாசிங் சிஸ்டம், கன்ஃபார்மா இந்த 3 கொஸ்டின் படிச்சிருக்கணும் யூனிட் 1ல. அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா as I said இதுல 4 கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இதுலயுமே இந்த கொஸ்டின் வந்து 8 மார்க்ஸ்ல தான் கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்னாப்ஷாட் அல்காரிதம், ஸ்னாப்ஷாட்டை ஃபுல்லாவே படிச்சிருங்க. ஸ்னாப்ஷாட் ரிலேட்டடா என்னெல்லாம் இருக்கோ, என்னென்ன அல்காரிதம்ஸ் இருக்கோ அது எல்லாமே படிச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாண்டி லாம்போர்ட்ஸ் அல்காரிதம், அதோட நீட், ஸ்னாப்ஷாட்டோட நீட் என்ன, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் என்ன, இந்த கொஸ்டினை FIFO சேனல்ஸ்க்கு ஸ்னாப்ஷாட் அல்காரிதம் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம், ரைட்டா? சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் யூனிட் 2. அண்ட் ஆர்டரிங் ஆஃப் மெசேஜஸ் இன் குரூப் கம்யூனிகேஷன், திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது இல்லாம பிசிக்கல் லாக் அண்ட் லாஜிக்கல் லாக் சிங்க்ரனைசேஷன். அண்ட் ஃபோர்த்தா வந்து பாத்தீங்கன்னா கேஷுவல் ஆர்டர் அண்ட் டோட்டல் ஆர்டர். யூனிட் 2ல கன்ஃபார்மா நீங்க 4 கொஸ்டின் படிக்கணும். ஏன்னா யூனிட் 2ல ரொம்ப வாஸ்ட் சிலபஸ். இந்த 4 கொஸ்டின் படிக்கிறதா நம்ம சேஃபா இருக்க முடியும். அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 அல்காரிதம்ஸ் அண்ட் as well as சிஸ்டம் மாடல்ஸ், இதுலயே நான் டோக்கன் பாசிங் அல்காரிதம் கண்டிப்பா விட்டுருக்கேன். அண்ட் அதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். பட் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க படிச்சீங்கன்னா that is more than enough. OR model and Chandy Mishra hash algorithm, very very important question. And Rickert and Agarwala's algorithm, it's very important. Lampport's algorithm, இந்த 3 அல்காரிதமும் கன்ஃபார்மா படிங்க. இது சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நீ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்? சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்லயும் ஒரு சினாரியோ கொடுத்து அதுல இந்த அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சிமிலர்லி யூனிட் 4 வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் மாடல்ஸ், சாரி 4th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் மாடல்ஸ் ஆஃப் டெட்லாக்ஸ். இந்த 4 கொஸ்டின் யூனிட் 3ல படிச்சிருங்க. அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா செக் பாயிண்டிங், இந்த செக் பாயிண்டிங் ஃபுல்லா இன் டீடைலா படிச்சிருங்க. செக் பாயிண்டிங்னா என்ன, அதோட ரிகவரி என்ன, ரைட்டா? பிகாஸ் செக் பாயிண்டிங்ல யூ வில் ஸ்டடி லாட் ஆஃப் அல்காரிதம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்க அப்படின்னா அசிங்க்ரனஸ் செக் பாயிண்டிங்ல யூ வில் ஸ்டடி அபவுட் ஜுவாங் அண்ட் வெங்கடேசன்ஸ் அல்காரிதம், ரைட்? சோ தட் இஸ் டிஃபரெண்ட் கான்செப்ட், ரைட்? அதோட நீட் என்ன அண்ட் as well as அதோட இம்ப்ளிமெண்டேஷன் என்ன, இந்த அல்காரிதம் நீங்க படிக்கணும், வெங்கடேசன்ஸ் அல்காரிதம், ரைட்? Whereas coordinated checkpointing is also another important question. Coordinating checkpoint na enna, adu eppadi implement pannalam, what are the algorithms regarding it, adula vandu pathina the COOT of algorithm is very very important. And third question vandu pathina agreements in failure free system. இந்த 3 கொஸ்டினும் நீங்க ஷோர் ஷார்ட்டா படிச்சிருக்கணும் யூனிட் 4ல.
கன்ஃபார்மா படிச்சிருக்கணும். அண்ட் இந்த கான்சென்சஸ் அல்காரிதம் ஃபார் பைசாண்டைன் ஃபெயிலியர்ஸ் இது வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ இதுலயுமே 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் படிச்சா போதும். கிளவுட் கம்ப்யூட்டிங் டெப்ளாய்மெண்ட் அண்ட் சர்வீஸ் மாடல்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் மாடல்ஸ், ரைட்? இதுல வந்து டெப்ளாய்மெண்ட் மாடல்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். அண்ட் இதுல வந்து கம்ப்யூட்டிங் சர்வீஸ் மாடல்ஸ், ரைட்? படிக்கும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சாலும் ஓகே. டெப்ளாய்மெண்ட் மாடல்ஸும் கேட்கலாம் தனியா, சர்வீஸ் மாடல்ஸும் கேட்கலாம், இல்ல ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணியும் கேட்கலாம், ரைட்? அண்ட் சிமிலர்லி கிளவுட் ஸ்டோரேஜ் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸ், இது வந்து what are the cloud platforms னு கேட்கலாம், இல்ல ஸ்டோரேஜ் சர்வீசஸ் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸும் கேட்கலாம், ரைட்? So this is about important questions. So இதுல we have seen only part B and part C questions. part C நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிட் 4 யூனிட் 5ல நிறைய சான்ஸ் இருக்கு வரதுக்கு. அது இல்லாம யூனிட் 1 யூனிட் 2லயும் क्वेश्चंस வரும், ரைட்? அண்ட் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் நான் எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் வரி, ஆல்மோஸ்ட் வந்து டைரக்ட் क्वेश्चंस தான் இருக்கும். சோ இதுல வந்து நான் ஒரு 3 to 4 क्वेश्चन பேப்பர்ஸ் கொடுத்திருக்கேன். அந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்க 2 மார்க்ஸ் எல்லாம் கண்டிப்பா படிங்க. அதுல ஷோர் ஷாட்டா உங்களுக்கு ஒரு 4 to 5 क्वेश्चंस உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். அண்ட் மீதி क्वेश्चंस வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ இப்போ நான் சொல்றது வந்து நாட் ஒன்லி ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் கம்ப்யூட்டிங், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க, ரைட்? சோ இப்போ நம்ம படிச்ச ஏரியாஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த யூனிட் 1ல எல்லா யூனிட்ஸ்லயுமே நம்ம 4 क्वेश्चंस படிச்சிருக்கோம். அப்ப அந்த क्वेश्चंसல இருந்து ஒரு क्वेश्चन வரும்போது உங்களால ஈஸியா எழுத முடியும், ரைட்? அப்ப நீங்க எந்தெல்லாம் விட்டுருக்கீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரிலேஷன் டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் காம்போனன்ட்ஸ், ரைட்? சிங்க்ரோனஸ் வெர்சஸ் அசிங்க்ரோனஸ் எக்ஸிகியூஷன், ரைட்? அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ரோக்ராம், a மாடல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிகியூஷன், இதெல்லாம் விட்டுருக்கோம். அதெல்லாம் என்ன, இப்போ மாடல்ஸ்னா என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, ரைட்? அசிங்க்ரோனஸ் வெர்சஸ் சிங்க்ரோனஸ் எக்ஸிகியூஷன்னா என்ன, வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க, ரைட்? அதாவது எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் இதை பண்ணா போதும், ரைட்? அண்ட் சிமிலர்லி யூனிட் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம விட்ட ஏரியாஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் அகைன் இங்க வந்து இந்த framework for system logic clocks, asynchronous execution with synchronous communication, and அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த program order for asynchronous system, இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம், ரைட்? அந்த ஏரியாஸ் எல்லாம் வாட் இஸ் வாட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, டோக்கன் பேஸ் அல்காரிதம் நம்ம ஃபுல்லாவே விட்டுருக்கோம். ஸோ டோக்கன் பேஸ் அல்காரிதம் வாட் இஸ் வாட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இந்த டோக்கன் பேஸ் அல்காரிதம் விட்டுருந்தாலுமே ஜஸ்ட் வந்து வாட் இஸ் வாட் இந்த கான்செப்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சினாரியோ பேஸ் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாம அங்க வந்து இந்த சுசுகி காசாமிஸ் அல்காரிதம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கஷ்டமா இருக்கும், ரைட்? அண்ட் சிமிலர்லி யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம செக் பாயிண்ட் ரிகவரி நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க. அண்ட் சிமிலர்லி அக்ரிமெண்ட்ஸ், இது மட்டும் தான் நம்ம விட்டுருக்கோம். அக்ரிமெண்ட் இன் சிங்க்ரோனஸ் சிஸ்டம் வித் ஃபெயிலியர்ஸ், ரைட்? ஸோ அண்ட் as well as this problem definition overview, இதெல்லாம் வாட் இஸ் வாட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மா உங்களால 2 கொஸ்டின் எழுத முடியும். நான் சொன்ன அந்த 3 கொஸ்டினை படிச்சாவே பார்ட் ஏல இருக்க எல்லா கொஸ்டினும் உங்களால அட்டன் பண்ண முடியும், ப்ரொவைடட் இந்த லோட் பேலன்சிங்னா என்ன, ஸ்கேலபிலிட்டி, எலாஸ்டிசிட்டி, ரெப்ளிகேஷன் in related to challenges of cloudல what is what தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா challenge of cloud computing அப்படின்றது ஒரு 2 மார்க்கா கேட்கலாம், ரைட்? சோ இப்போ நான் சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, உங்களால கன்ஃபார்மா 7 to 8 questions, worst case 7 to 8 questions ஷோர் ஷாட் அட்டன் பண்ண முடியும். கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா 10 questions உங்களால அட்டன் பண்ண முடியும். நான் இப்ப இந்த பேட்டர்ன் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நீங்க மார்க் லூஸ் பண்றது வந்து பார்ட் ஏல தான் லூஸ் பண்ணுவீங்க, அதுல அன்ரிலேட்டடா எழுதுவீங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அப்படின்னா என்னன்னாலும் தெரியும். சோ நீங்க எழுதும் போது ரிலேட்டடா எழுதுவீங்க. சோ கன்ஃபார்மா அதுல 2 மார்க் ஸ்கோர் பண்ணோம்னாலும் 1 மார்க் உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும், ரைட்? And now we'll see question paper discussion. So question paper discussionல வந்து I have taken April May 2024 question. So இதுல பார்ட் ஏ பாத்தீங்க அப்படின்னா, மெசேஜ் பாசிங் சிஸ்டம், ஷேர்ட் மெமரி சிஸ்டம், டிஸ்டிங்விஷ் கேட்டிருக்காங்க. Second question, what are the motivations of distribution system? Define global state and as well as consistent global state. And fourth வந்து பாத்தீங்கன்னா limitation of logical clock, advantages and limitations of token based algorithm. What is false deadlock, when does it occurs? Outline the issues of failure recovery, advantages and disadvantages of asynchronous checkpointing. What is virtualization in cloud computing? List the characteristics of cloud computing. எல்லாமே டைரக்ட் क्वेश्चंस தான். இந்த क्वेश्चन பேப்பர்ல உங்களால 10 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ண முடியும் நான் சொன்ன மாதிரி படிச்சீங்கன்னா. And similarly part B பாத்தீங்கன்னா, design issues and challenges of distributed operating system, distributed computing or distributed operating system எப்படி வேணா கேட்கலாம். And similarly இங்க பாத்தீங்கன்னா distributed communication,
மோஸ்ட்லி இந்த 2 கொஸ்டின்ல இருந்தே ஒரு கொஸ்டின் ஷுவர் ஷார்ட்டா அவங்களால எழுத முடியும். அதனால அந்த 3 கொஸ்டினை கன்ஃபார்மா படிச்சுங்க யூனிட் 1. அண்ட் யூனிட் 2 பாத்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் பேஸ் பண்ணி கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. அதனால பட் ஸ்னாப்ஷாட்டை நீங்க இன்டெப்தா படிக்கணும். ஏன்னா அதுல இருக்க எல்லா அல்காரிதம்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குறிப்பா இந்த சாண்டி லாம்பர்ட் அல்காரிதம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். So அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்டரிங் ஆஃப் மெசேஜஸ் இன் குரூப் கம்யூனிகேஷன். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் யூனிட் 3 பாத்தீங்கன்னா சாண்டி மிஸ்ரா அல்காரிதம் அண்ட் as well as ரிகார்ட்ஸ் அகர்வாலாஸ் அல்காரிதம். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கன்ஃபார்மா இந்த தடவை கொஸ்டின் பேப்பர்ல இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஜுவாங் வெங்கடேசன் அல்காரிதம், அதாவது செக் பாயிண்டிங் அசிங்க்ரனஸ்ல கேட்டிருக்காங்க. ரைட், இதுலே கோஆர்டினேஷன் செக் பாயிண்டிங் தனியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட், அண்ட் சிமிலர்லி அக்ரிமெண்ட் இன் ஃபெயிலியர் சிஸ்டம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஷோர் ஷார்ட்டா கேட்கக்கூடிய கொஸ்டின். அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் டெப்ளாய்மெண்ட் மாடல்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட், அதுல டெப்ளாய்மெண்ட் மாடல்ஸ் இருக்கு, சர்வீஸ் மாடல்ஸ் இருக்கு. அண்ட் சிமிலர்லி பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் சர்வீசஸ் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸ். ரைட், அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ ஹவ் மிஸ்ட் தி பார்ட் சி கொஸ்டின் பேப்பர்ல அட்டாச் பண்ணியிருப்பேன், அதுல பாருங்க. இதுலயுமே வந்து யூனிட் 5ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அண்ட் யூனிட் 4ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ரைட், அண்ட் சிமிலர்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர்ல ஒன்ஸ் அகைன் பார்ட் ஏ பாத்தீங்கன்னா அசிங்க்ரனஸ் அண்ட் சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன், லிஸ்ட் த ரோல் ஆஃப் ஷேர்ட் மெமரி சிஸ்டம், scalar time and vector time, and relationship between E1 and E2 different processes கேட்டிருக்காங்க. various deadlock detection in distributed system. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா beneficial சாண்டி மிஸ்ராஸ் அல்காரிதம் and check pointing recovery system, failure recovery, what is virtualization, right, and similarly relation of computer service with storage services. எல்லாமே direct questions தான், full and full theory தான். ரைட், அண்ட் பார்ட் பி பாத்தீங்க அப்படின்னா மெசேஜ் பாசிங் சிஸ்டம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அண்ட் as well as டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டிருக்காங்க. ரைட், அதாவது கான்செப்ட்ஸ் ஆஃப் ஹெட்டிஜினிட்டி, செக்யூரிட்டி, ஸ்கேலபிலிட்டி, இந்த கொஸ்டின் நம்ம விட்டுருக்கோம், பட் இந்த கொஸ்டின் உங்களால எழுத முடியும். ரைட், அண்ட் சிமிலர்லி இங்க பாத்தீங்க அப்படின்னா FIFO சேனல் ஸ்னாப்ஷாட் அல்காரிதம், ஸ்னாப்ஷாட் பேஸ் பண்ணி கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் சிமிலர்லி இங்க பாத்தீங்கன்னா பிசிக்கல் லாக் அண்ட் லாஜிக்கல் லாக் சிங்க்ரனைசேஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாம்போர்ட்ஸ் அல்காரிதம் கேட்டிருக்காங்க. அதுக்கு பேரலா வந்து சிஸ்டம் மாடல்ஸ் வித் இட்ஸ் பிரிலிமினரிஸ் கேட்டிருக்காங்க, டெட்லாக் மாடல்ஸ். ரைட், அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஃப்ரீ சிஸ்டம். இப்ப பாத்தீங்கன்னா இதுவே 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஃபெயிலியர் ஃப்ரீ சிஸ்டம் ஃபார் அசிங்க்ரனஸ் சிங்க்ரனஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் பார்ட் பி ல பாத்தீங்கன்னா செக் பாயிண்டிங் பேஸ்ட் ரிகவரி சிஸ்டம். ரைட், இதுல வந்து கோஆர்டினேஷன் பேஸ்ட் அல்காரிதம் கேட்டிருக்காங்க, அதாவது கோஆர்டினேஷன் செக் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு சினாரியோ பேஸ்ட் क्वेश्चंस கேட்டிருக்காங்க கிளவுட் கம்ப்யூட்டிங்ல. ரைட், இது வந்து நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங் இன் டீடைலா படிச்சீங்கன்னா உங்களால ஈஸியா எழுத முடியும். இங்க லாஸ்ட் லிஸ்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஒரு சினாரியோ கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கு பேரலா வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் சர்வீசஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அந்த 3 क्वेश्चन படிச்சீங்கனாவே போதும் யூனிட் 5ல. அண்ட் இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா பார்ட் சி ல கன்சிடர் ஏபிசி ஐடி கம்பெனி ஒரு சினாரியோ கொடுத்திருக்காங்க. அதுல வந்து இம்ப்ளிமெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி இது வந்து யூனிட் 1 அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 4. ரைட், யூனிட் 4 வந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே சினாரியோ பேஸ்ட் क्वेश्चंस தான். இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்ட் சி கன்ஃபார்மா சினாரியோ பேஸ்ட் क्वेश्चंस தான் இருக்கும். ரைட்டா, ஏதாவது ஒரு அல்காரிதம் பேஸ் பண்றது இல்ல இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் யூனிட் 4 யூனிட் 5ல இருந்து கன்ஃபார்மா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. And the last question paper is November December 2024 question paper. இதுல பாத்தீங்க அப்படின்னா பார்ட் A define concurrency and granularity, what is meant by global state and distribution system, and list down the modification that is needed to Chandy import algorithm, and distinguish casual order and total order, 3 requirements of mutual exclusion algorithms, deadlock handling issues கேட்டிருக்காங்க, 4 issues in failure recovery, cascaded role lock, list out 4 salient features of cloud computing, scalability and elasticity கேட்டிருக்காங்க. And part B பாத்தீங்க அப்படின்னா primitives of distributed communication கேட்டிருக்காங்க. And similarly இங்க பாத்தீங்க அப்படின்னா prove that distributed computation for an event the surface of the task zone
form a consistent current? Does it mean all the events on the surface of quartz cone are always concurrent? ஒரு scenario based மாதிரி கேட்டிருக்காங்க. பட் கண்டிப்பா உங்களால இந்த கொஸ்டின் எழுத முடியும். And similarly செகண்ட் நெட் பாத்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் அல்காரிதம். பட் இங்க பாருங்க ஸ்னாப்ஷாட் அல்காரிதம் 6 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ரைட். அண்ட் சிமிலர்லி லோக்கல் ஸ்டேட் அண்ட் as well as global state தனியா கேட்டிருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா கிளாக் சிங்க்ரனைசேஷன் பிசிக்கலி அண்ட் கேஷுவல் ஆர்டர் அண்ட் டோட்டல் ஆர்டர். இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் சொன்ன 4 கொஸ்டின்ஸ் சாய்ஸ் இல்லாம படிங்க. நான் சொன்ன கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஃபுல்லா எழுத முடியும். அண்ட் சிமிலர்லி யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரிகர்ட்ஸ் அகர்வாலஸ் அல்காரிதம், சாண்டி மிஸ்ரா ஹேஷ் அல்காரிதம். ரைட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்சைஸ் அல்காரிதம் ஃபார் பைசாண்டைன்ஸ் ஃபெயிலியர்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட். அண்ட் சிமிலர்லி ரோல் பேக் ரிகவரி யூசிங் அன் அல்காரிதம் கேட்டிருக்காங்க. Right. So அதனால இந்த checkpoint and recovery is very very important concept. And unit 5 பொறுத்த வரைக்கும் various storages in cloud computing and software defined networking கேட்டிருக்காங்க. Right. I'm not sure whether this is included in the syllabus, but cloud based questions நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா that is more than enough. And part C பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து questions தான் கேட்டிருக்காங்க. distributed multicast algorithm at the network layer simulated environment கேட்டிருக்காங்க. And similarly பாத்தீங்கன்னா distributed algorithms for total order. Right. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 2 ல இருந்து கேட்டிருக்காங்க. Right. Total order, casual order. And similarly இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1 ல இருந்து கேட்டிருக்காங்க. Right. So அப்போ எல்லா யூனிட்ஸ்ல இருந்துமே क्वेश्चंस வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பார்ட் C ல. மேக்ஸிமம் யூனிட் 4 and யூனிட் 5 ல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. So today what we have seen is we have seen important questions for distribution computing, and I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you.